திமுக இந்த வன்னியர் அரசியலை எப்படி எடுத்துக்கிட்டு போகுது? நீங்க சொல்றீங்க எவ்வளவு பெரிய லிஸ்ட் சொல்றீங்க. வன்னியர் சமுதாயத்திற்கு பெரும் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க? அதாவதுங்க, நீங்க ஒரு மிக சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டீங்க. வன்னியர்களுக்கு திமுக செய்த மாதிரி வேற யாரும் செய்யலை. என்னுடைய அரசியல் அறிவுக்கு நான் அதுக்கு தனித்தையாக விவாதம் பண்ண கூட தயாராக இருக்கிறேன். ஒன்று, 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் அரசு பேரறிஞர் அண்ணா தலைமையில் அமைந்த போது ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திற்கு வட மாவட்டங்களினுடைய வன்னியர் பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் ஐயா ஏ கோவிந்தசாமியை போட்டார். அன்றைக்கு இருந்து பிறகு கலைஞர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு பண்டூர் ராமச்சந்திரனை போட்டதுக்கு பிறகு இன்று வரையில் இந்த பிரதிநிதித்துவம் திராவிட இயக்கங்களில் வருகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது தலைவர் கலைஞர். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது, இளைஞர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது மத்தியிலே 3%, மாநிலத்தில் 20% என்ற கோஷத்தை வைத்து கல்வி வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்காக போராட துவங்கப்பட்டது தான் இந்த வன்னியர் சங்கம். இதை ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 87ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு வார சாலை மறியலில் அன்றைய அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் அரசாங்கத்தில் சாலை மறியல் செய்து துப்பாக்கி சூடு நடந்து அதில் 21 உயிர்களை இழந்தார். ஆட்சிக்கு 89ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் 45 நாட்களில் வன்னியர் சமுதாயத்துடைய அமைச்சராக இருந்த எங்களுடைய பெரியவர் ஐயா வீரபாண்டியார் அழைத்து அனைத்து சமூகங்களையும் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இல்லாமல் இன்னும் 2-3 அமைப்புகள் இருந்தது. வன்னி அடிகளார், SSS போன்ற அமைப்புகள், AK நடராஜன், சா சுப்பிரமணியம் ரிட்டையர்ட் IAS, இவர்களெல்லாம் அழைத்து பேசி 45 நாட்களில் பிற்படுத்தோர் பட்டியலிலிருந்து மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை அறிவித்து அதில் 20% இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இதை இந்த சமூகம் மறக்கவே மறக்காது.